இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா டிராவலிங் சேல்ஸ்மேன் யூசிங் த எக்ஸ்க்ளூசிவ் சர்ச். இதெல்லாம் பார்க்க போறோம். இந்த எக்ஸ்க்ளூசிவ் சர்ச்லயே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தான் இந்த டிராவலிங் சேல்ஸ்மேன். நான் கொஸ்டின் வந்து ஆல்ரெடி எழுதிட்டேன். இப்படிதான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப இதோட ரூல் என்ன ஈஸியா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒன்ல ஸ்டார்ட் பண்றேன்னா திரும்பி உன்னோட எண்ட் பாயிண்ட் வந்து ஒன்லயே வரணும். அவ்வளவுதான், இதான் ரூலே. இதுல வேற எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நீ ஃபைன் பண்ற ஆன்சர் கடைசியா வந்து மினிமம் வர ஆன்சர்ல எது மினிமமோ அதை வந்து ஃபைனல் ஆன்சரா கொடுக்கணும். இதுதான் கான்செப்ட் இதுல. இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒன் எடுத்துக்கிறேன். நம்ம கிட்ட இருக்கிறது 1 2 3 4 தான் இருக்கு. ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிறேன். இது எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆகுதுன்னு பார்க்கணும். ஒன்ல இருந்து 2க்கு டிராவல் ஆகுது. நெக்ஸ்ட் 2ல இருந்து 3க்கு டிராவல் ஆகுது. திரும்பியும் 3ல இருந்து 4க்கு டிராவல் ஆகும். நெக்ஸ்ட் 4ல இருந்து 1க்கே டிராவல் ஆயிடுச்சு. நான் என்ன சொன்னேன், 1ல இருந்து திரும்பி 1க்கே போகணும். அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் தான் நம்ம எடுக்கணும். இப்ப இதை எடுத்துட்டேன். இப்ப 1ல இருந்து 2க்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? 10 பிளஸ் 2ல இருந்து 3க்கு என்ன வேல்யூ? 35. நெக்ஸ்ட் 3ல இருந்து 4க்கு என்ன வேல்யூ? 30. நெக்ஸ்ட் 4ல இருந்து 1க்கு 20. இது எல்லாத்தையுமே நம்ம பிளஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை பிளஸ் பண்ணா 95 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இது வந்து 1. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றேன். 1ல இருந்து 2க்கு போறேன். ஏன்னா நம்மளுக்கு இங்க பாசிபிலிட்டி ஃபர்ஸ்ட் 2ல தான் இருக்கு. ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்படி போகலாம், இதை டிராவல் பண்ணலாம். இப்போ 1ல இருந்து 2க்கு போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா 4க்கு போறேன். ஏன்னா 3 ஆல்ரெடி போயிட்டேன், அதனால 4க்கு போறேன். திரும்பி நான் என்ன பண்றேன், 4க்கு போயிட்டு 3க்கே போறேன். 3க்கு போயிட்டு இங்க இருந்து 1க்கு போறேன். ஓகேவா? இப்ப 1ல இருந்து 2க்கு என்னது? 10. நெக்ஸ்ட் 2ல இருந்து 4க்கு 25. நெக்ஸ்ட் 4ல இருந்து 3க்கு 30. நெக்ஸ்ட் 3ல இருந்து 1க்கு 15. இப்போ இதெல்லாம் பிளஸ் பண்ணா 80 வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 1ல இருந்து இப்ப இந்த 1ல இருந்து இங்க பாசிபிலிட்டிஸ், இங்க பாசிபிலிட்டிஸ் முடிச்சுட்டேன். இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இங்க 1ல இருந்து இப்படி போறதுக்கு ட்ரை பண்ண போறேன். இப்போ 1ல இருந்து 3க்கு டிராவல் பண்றேன். நெக்ஸ்ட் 3ல இருந்து 2க்கு டிராவல் பண்றேன். 2ல இருந்து 4க்கு, 4ல இருந்து திரும்பி 1க்கு. இதோட வேல்யூ நம்ம ஃபாஸ்டா எழுதிக்கலாம். இத வந்து பிளஸ் பண்ண 95 கிடைக்கும். நெக்ஸ்ட் திரும்பி நான் என்ன சொன்னேன், இதுல இருந்து இப்படி போய் நம்ம டிராவல் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணோம், அதே மாதிரி 1ல இருந்து 3க்கு, நெக்ஸ்ட் 1 3, நெக்ஸ்ட் 4க்கு போலாம்ல, 4. நெக்ஸ்ட் 4ல இருந்து நான் திரும்பி 2க்கு போயிட்டு 1க்கு போலாம். 2க்கு போயிட்டு 1. நம்ம எப்படிலாம் இதை ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து என் பாயிண்ட் திரும்பி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வர வைக்கிறதுக்கு எப்படி வேணா போகலாம். ஆனா இங்க வந்து டிஃப்ரெண்டா கொடுக்கணும். அவ்வளவுதான் கான்செப்ட். இது எவ்வளவு பெரிய கொஸ்டினா இருந்தாலும் போறது ஈஸி தான். இப்போ 1ல இருந்து 3க்கான வேல்யூஸ் நான் எழுதிக்கிறேன். இப்போ இதை வந்து பிளஸ் பண்ணா 80 தான் எனக்கு கிடைக்கும். இப்போ அதையும் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதுல இருந்து டிராவல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்க இருந்தும் டிராவல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு டிராவல் எங்க இருந்து வருது, 1ல இருந்து 4க்கு டிராவல் ஆகும். இப்போ 1ல இருந்து 4க்கு போறேன். நெக்ஸ்ட் 4ல இருந்து 2க்கு போறேன். திரும்பி 3க்கு போயிட்டு திரும்பி 1க்கு போயிடும். இப்போ இதை நம்ம இப்படி 1ல இருந்து 4க்கு 20, நெக்ஸ்ட் 25, 35, 15. இதை பிளஸ் பண்ணா 95. நெக்ஸ்ட் 1ல இருந்து திரும்பி 4க்கே போறேன். இது எப்படி நம்ம 2க்கு போனோமா, இப்போ 1ல இருந்து 3க்கு போவோம். 3க்கு, நெக்ஸ்ட் 2க்கு, திரும்பி 1க்கே வந்துட்டோம். இப்போ இதை பிளஸ் பண்ணிக்கலாம். இதை பிளஸ் பண்ணா கடைசி உங்களுக்கு கிடைக்க போது 95. ஓகேவா? இப்போ மினிமம் வேல்யூ இதுல எதுக்கு? இப்போ 18. இதுவும் மினிமம் வேல்யூ, இதுவும் மினிமம் வேல்யூவா இருக்கு. அப்ப நமக்கு கிடைச்ச ஆன்சர் இதுதான். இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொன்னோம், ஆப்டிமல். கடைசி எழுதும் போது this we have to write each possible path and find the shortest distance which gives optimal
இந்த மாதிரி ஆன்சரை ஃபைனலா எழுதிட்டா போதும். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இதை மட்டும் பாக்ஸ் பண்ணி காட்டிடுங்க. அவ்வளவு.